இன்னைக்கு ரொம்ப சுவையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு வீட்டுக்கு பின்புறம் இருந்த முருங்கை மரத்தில் நல்ல இளம் துளிர்களாக பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த முருங்கைக்கீரையில் அதிக அளவு கால்சியம் இரும்பு ஸ்ட்ரென்த் இருக்குது. கண்டிப்பாக நம்ம மாதத்துக்கு அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது உணவோடு இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இது. இப்போ கொண்டு வந்த முருங்கைக்கீரையை நல்லா அலசி ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு. தேவையான பொருட்கள்: காய்ந்த மிளகாய் 6, கொஞ்சம் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், வேர்க்கடலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் ஒரு சின்ன வாணலியில் வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்குறது பேடகி மிளகான்றதுனால இதில் காரம் அதிகமாக இருக்காது. அதனால் நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகாய் வறந்ததுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் பூண்டையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இந்த வெங்காயம் வேர்க்கடலை தான் இந்த முருங்கைக்கீரைக்கு சுவையை கொடுக்க போகுது. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அலசி வச்சுருந்த முருங்கைக்கீரையை நல்லா புழிஞ்சு இதில் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டே இருக்கிற டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து காய்ந்த மிளகாவையும் வறுத்து வச்சு பூண்டையும் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் ரவையாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது கூடவே நான் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை எண்ணெய் விடுன்றதுனால சும்மா லைட்டாக பவுடர் மாதிரி இந்த மாதிரி சும்மா அப்படி ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. கூடவே இது கூட கல்லுப்பையும் போட்டுடுங்க. போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதங்கின கீரையில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் அதில் சேர்த்து கலந்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. அதில் இருக்கிற பூண்டு, காய்ந்த மிளகாய் இது எல்லாமே அதில் சேரட்டும். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்கீரையை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் உங்கள் நிழல். நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.